உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோட சர்வே 2022 படி அடுத்து வரும் தலைமுறைகள் 50% ஆண்கள் தனக்கு சந்ததிகளே பிறக்காது, அதாவது குழந்தைகளே கொடுக்க முடியாது, அதுபோல் 50% ஆண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு சர்வே. இந்த நிலைமையில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து வெறும் நோயாளிகளுக்கு மட்டும் கொடுக்காம எவ்ரி ஒன் கேன் டேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே, ஒவ்வொரு ஆணும் 22 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கோம். என்னன்னா இயற்கையான பொருள்கள் நீங்கள் கேட்ட மாதிரி அதில் சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோக்ஷுரா, சிலாஜித், அப்புறம் வந்து சத்தாவரி, பூனக்காளி வதன்னு சொல்லி இது 26 27 இன்கிரீடியன்ஸ் அதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு உலகத்தில் நேச்சுரலாக உள்ள ஒரு வயாகரான்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பொருள்களை நம்ம ஒன்று சேர்ந்து சரியான தரத்தில், சரியான பதத்தில், குவாலிட்டியாக இன்னைக்கு வரைக்கும் டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கசப்பாகவும் இருக்கா, இனிப்பாகவும் இருக்காது. ஆக்சுவலாக டேஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நல்லா தான் போகும். ஆனால் இருந்தாலும் அது காம்ப்ரமைஸ்லாம் ஆகாமல் ஒவ்வொரு எவ்ரி மில்லிகிராம் இஸ் கண்டென்ட்டுங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். நான் நேச்சுரல் ஷேக் மிலான் போய் பேசுகிறேன். ஐயா, நீங்கள் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்ருந்த நபரில் ஒருத்தர். ஆமாம் ஐயா. நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டு எப்போ சாப்பிட்டீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக சாப்பிட்டுக்கிறேன் ஐயா. ஓகே ஐயா, நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் ஏற்பட்டுச்சா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ப்ராடக்ட் சாப்பிட்டது தான் எனக்கு எல்லா நன்மையுமே உண்டாச்சு. அப்படிங்களா? என்ன பிரயோஜனம் ஏற்பட்டுச்சு சொல்லுங்க ஐயா. அதாவது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஆயிடுச்சு ஐயா. ஓகே ஐயா. அந்த ஆன்ம சக்தின்றது இல்லாமலே இருந்தது, அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100% எனக்கு நல்லா இருக்கு ஐயா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. வேற உங்களுக்கு எதுவும் குழந்தை இல்லாமல் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா ஐயா? ஆமாம் இருந்தது, அதுவும் இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க. ஓ, அதுவும் ஓகே ஆயிடுச்சா? ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் புண்ணியத்தால இப்போ நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ.